சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை வந்து அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இட்ஸ் மீ வில்லேஜ் ரசல். கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பகிரங்கமான ஒரு மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோ கிட்டத்தட்ட போட்டு ஒரு 7 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. இருந்தாலுமே நான் இப்போ ஏன் அந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஊர் விட்டு ஊர் வந்துட்டேங்க. அதாவது நான் இப்போ எங்கே இருக்கேன்னா, திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் தான் கைஸ் இருக்கேன். என்னடா திடீர்னு நீ திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னு ஒரு வீடியோ போகிற அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. நான் வந்து இங்கே வந்து 1 மாதம் ஆகுது. 1 மாதம் ஆனும் நீ ஏன்டா இவ்வளோ லேட்டாக வந்து வீடியோ போகிறீங்கன்னு நினைப்பீங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. ஏன்னா 1 மாதமாக நான் எனக்கு இங்கே வந்து ஒரு எப்படி சொல்லணும்னா, எனக்கு இங்கே அடாப்ட் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட 1 மந்த் எடுத்துக்கிச்சு தான் சொல்லணும். அதனால தான் நான் வந்து டக்குன்னு உங்களால் வீடியோ என்னால் எடுத்து போட முடியல. ஏன் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் அப்படி என்னடா நீ பண்ணுற அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம். இங்கே ஹையர் எஜுகேஷனுக்காக நான் இங்கே வந்துட்டேன் கைஸ். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. இன்னும் ஒரு 6 மந்த் நான் இங்கே திருப்பூரில் தான் இருக்க போகிறேன். திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்க போகிறேன். கடலூர் டிஸ்ட்ரிக்டே அடிக்கடி போயிட்டு வருவேன். பட் இருந்தாலும் அதிகமாக இருக்க போகிறது இந்த 6 மாதம் இந்த திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் தான் கைஸ். அதனால் கோச்சிக்காதீங்க. இதுக்கப்புறம் ஒரு வீடியோ வந்து ரெகுலராக வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள்கிட்ட இன்னைக்கு மோட்டோ விளாக் பண்ணி நான் இதை வந்து சொல்லணும்னு நினச்சேன். பட் ஏன்னா மோட்டோ விளாக் பண்ணுறதுக்கான ஒரு பைக் என்கிட்ட இங்கே இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாக் வந்து என்னால் இன்றைக்கி எடுக்க முடியல கைஸ். அதனால தான் உங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து பேசி ஒரு மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோக்குள்ளே நான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, நம்மள்கிட்ட பைக் இல்லை. அதுதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனனா? நம்மள்கிட்ட பைக் இருந்தால் நம்ம ஒரு மோட்டோ விளாகிங் மூலயமா நான் கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இருந்தேன். அப்படி சொல்லி உங்கள்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கலான்னு இருந்தேன். பட் ஆனால் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, நம்மள்கிட்ட பைக் இல்லாத காரணத்தில் மோட்டோ விளாக் போட முடியல. இதுக்கு மேலே நீங்கள் மோட்டோ விளாக் பண்ணி தான் நம்ம வீடியோ வரும்னு நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. இதை போல் நம்ம ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் விளாக் தான் நான் போடலாம்னு சொல்லியிருக்கேன். நம்ம சேனலை வந்து புதுசாக யாராவது வரீங்கன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும்ன்ற ஒரு நம்பிக்கையை வைங்க. நானும் அதுக்கு ஏற்ற மாதிரி என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு விளாகை வந்து கண்டினியூ பண்ணி போடுறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இவ்வளோ நாளாக எப்படி வீடியோ போட்டேன்னா, பைக் இருக்கும், பைக்கு நான் வந்து மோட்டோ விளாக் பண்ணுவேன். அதுலேருந்து உங்களுக்கு கேமரா செட் பண்ணி உங்களுக்கு வீடியோ வந்து கொடுத்துட்டு இருப்பேன். அதுவும் பார்த்தீங்கன்னா ஆடிக்கு ஒரு தடவை, அமாவாசைக்கு ஒரு தடவை வீடியோ வந்துட்டு இருக்கும். என்ன எல்லாம் ஒரு தடவை உங்கள் மன்னிச்சிருங்க, உண்மையிலே சாரி. இதுக்கப்புறம் வீடியோ வந்து ரெகுலராக வரும்னு தான் நம்பிக்கை வைங்க. கன்ஃபார்ம் நான் வந்து வீடியோ வந்து போடுவேன். நம்ம சேனலுக்கு வந்து எப்பயும் போல் சப்போர்ட் கொடுங்க. நம்ம ஃபேமிலியில் வந்து நியூவாக யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சாலும் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. சின்ன ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் தான் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணோன்னா உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உங்களோட வீடியோ வந்து அதாவது ஷோ ஆகும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம வீடியோ வந்து நல்ல ஒரு குவாலிட்டியில் தான் போடுறோம். எல்லாருமே குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணாங்க, நான் கேள்விப்பட்டேன். அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் செட்டிங்ஸில் வீடியோ பார்க்குறீங்கல்ல, அந்த செட்டிங்ஸில் போயிட்டு 1080p வச்சு பாருங்கள். நல்ல ஒரு வீடியோ அவுட்புட் கிடைக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா நெட்டு கொஞ்சம் அதிகமாக தாங்க இழுக்கும். ஏன்னா 1080p பார்க்குறதுன்றது ஃபுல் ரெசல்யூஷன் பார்த்தா கொஞ்சம் நெட்டுக்கு கொஞ்சம் காலியாகும். நம்ம பண்ணுறது ஒரு வீடியோ தான், அதுக்காக நீங்கள் கொஞ்சம் நெட்டு செலவு பண்ணி அந்த வீடியோ பார்க்கலாம். இதோட அந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.